சேக்கிழார் பெருமான் பாருங்க, அப்பரினுடைய வாழ்க்கை வரலாற்றை பெரிய புராணத்துல பாடும் பொழுது சொல்றார், சமணர்கள் அப்பருக்கு எத்தனையோ இன்னல்களை எல்லாம் விளைவித்தார்கள், எவ்வளவோ இடையூறுகளை எல்லாம் செய்தார்கள். எல்லாத்துக்கும் மேல அவரை கொல்லணும்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்சு அவருக்கு நஞ்சு கலந்த உணவை தந்த பொழுது அவர் உண்டார். ஆனால் அந்த நஞ்சு அவரை ஒன்னும் செய்யல. அதிலிருந்தும் அவர் மீண்டார். இதை சேக்கிழார் பெருமான் பாடுறார். இதுல என்ன அற்புதம் இருக்குங்கிறார். பார்க்கடலில் இருந்து வந்த நஞ்சையே உண்டவன் யாரு? சிவபெருமான். அவனுடைய அடியார்களுக்கு இந்த நஞ்செல்லாம் என்ன செய்து விட முடியும்? அது அமுதமாகத்தான் மாறும். இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லைங்கிறார். பொடியார்க்கும் திருமேனி புனிதர்க்கு புவனங்கள் முடிவாக்கும் துயர் நீங்க முன்னை விடம் அமுதானால். படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தம்முடைய அடியார்க்கும் நஞ்சு அமுதம் ஆவதும் தான் அற்புதமோ அப்படின்னு நம்மை பார்த்து கேட்கிறார். இதுல வியப்பதற்கு என்ன இருக்குன்னு கேட்கிறார்.